எக்ஸலண்ட். AngularJSல மிக மிக முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஃபண்டமெண்டலான கான்செப்ட் என்ன அப்படின்னா டைரக்டிவ்ஸ். டைரக்டிவ்ஸ் அப்படின்றது ஒரு முக்கியமான AngularJSனுடைய பேசிக் கான்செப்ட். இதை பேஸ் பண்ணி தான் எல்லா விதமான ஃபெசிலிட்டியையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. டைரக்டிவ்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போது நம்மளுடைய HTMLோட நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் பைண்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு வேலையவே பண்ண முடியும். அந்த HTMLோட எப்படி நாம் பைண்ட் பண்ணிக்கிறது? இந்த HTML அப்படின்ன உடனே நமக்கு 4 விஷயங்கள் நமக்கு தெரியணும். ஒன்று என்ன அப்படின்னா எலிமெண்ட். இப்போ ஆங்கருங்கிறது ஒரு எலிமெண்ட்டு, பேராகிராஃப் P அப்படிங்கிறது ஒரு எலிமெண்ட்டு, ஹெட்டுங்கிறது ஒரு எலிமெண்ட்டு, பிரேக்குன்றது ஒரு எலிமெண்ட்டு. இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. அட்ரிபியூட்ஸ் இருக்குது. இப்போ பேராகிராஃப் அப்படின்னா கிளாஸ் இருக்குது, ஸ்டைல் இருக்குது, விட்த் இருக்குது, ஹைட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போது அதெல்லாம் என்ன சொல்கிறோம்? அட்ரிபியூட்னு சொல்கிறோம். அதே மாதிரி கிளாஸ், CSS ஸ்டைல் டிஃபைன் பண்ணுறோம். அப்போது அந்த ஸ்டைல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் HTML பார்த்தீங்கன்னா கமெண்ட் இருக்குது. இந்த 4லையுமே இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி முதல்ல இவங்க தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ jQueryயை எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா அவங்க மெயினாக எதை மேனிப்புலேட் பண்ணுவாங்க அப்படின்னா HTML DOM தான். jQueryனுடைய கான்செப்டே என்னென்னா செலெக்ஷன். ஒரு குறிப்பிட்ட HTML எலிமெண்ட்ஸை ஒரு குறிப்பிட்ட எலிமெண்ட்டோ இல்லை குரூப் ஆஃப் எலிமெண்ட்டையோ செலெக்ஷன் பண்ணும். தென் அதுக்கப்புறம் அப்ளை சம் ஆப்ரேஷன். அது ஒரு ஸ்டைலாக இருக்கலாம், இல்லை அதில் இருக்கிற கண்டென்ட்டை ரீட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை கண்டென்ட் ரைட் பண்ணுறதா இருக்கலாம். இந்த மாதிரி தான் jQuery பண்ணாங்க. ஆனால் AngularJSல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே இருக்கிற HTML எலிமெண்ட் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தடை கண்டுபிடிச்சாங்க. அந்த மெத்தட் தான் என்ன அப்படின்னா டைரக்டிவ். இந்த டைரக்டிவ் அப்படிங்கிறது இந்த 4 இடத்துலையும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். எப்படி? ஒரு எலிமெண்ட்டாகவே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், ஒரு அட்ரிபியூட்டாக இதை அப்ளை பண்ணிக்கலாம், ஒரு கிளாஸ் கூட கிளாஸை டிஃபைன் பண்ணும்போது நம்ம டைரக்டிவாக அட்டாச் பண்ணிக்கலாம், ஒரு கமெண்ட் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம ஒரு டைரக்டிவாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு இந்த AngularJSல ஒரு ப்ரொவிஷன் பண்ணாங்க. இப்போது நம்ம ஹலோ வேர்ல்டை பார்க்கலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதுதான் நம்மளுடைய AngularJSனுடைய பார்ட்டே மெயினாக இங்கே தான் இருக்குது. இதில் என்ன பண்ணியிருக்கோன்னா ng app அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல இந்த ng appங்கிறது ஒரு டைரக்டிவ். இந்த டைரக்டிவ் இங்கே என்னவா யூஸ் பண்ணியிருக்கோன்னா ஒரு அட்ரிபியூட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா பாருங்கள். ஏன்னா இது எலிமெண்ட்டு, இந்த எலிமெண்ட்டு கூட ஒரு அட்ரிபியூட்டாக இதை போட்டிருக்கோம். இது பாருங்கள், ng கண்ட்ரோலர் அப்படிங்கிறத ஒரு அட்ரிபியூட்டாக போட்டிருக்கோம். இந்த மாதிரி பண்ணுறோம். இதை இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எலிமெண்ட்டுக்கு இதை ஒரு அட்ரிபியூட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போது டைரக்டிவ் அப்படிங்கிறது ஒரு அட்ரிபியூட்டாக எப்படி அப்ளை பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம பார்த்தோம். இதில் என்ன பியூட்டி அப்படின்னா HTML5 அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பியூட்டி. HTML4 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தது அப்படின்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டை டிஃபைன் பண்ணிட்டாங்க. அந்த எலிமெண்ட்டுக்கு மேக்ஸிமம் இந்தந்த அட்ரிபியூட் தான் வரும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு மேலே எந்த அட்ரிபியூட்டையும் அது ரெகக்னைஸ் பண்ணாது. ஆனால் HTML5ல என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த அட்ரிபியூட்டையே நீங்கள் வேணுங்கிறவங்க நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிங்க, அந்த அட்ரிபியூட் எப்படி ஒர்க் பண்ணுவோங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க அப்படின்னு ஒரு ஃபெசிலிட்டியை உருவாக்குனாங்க.
அந்த ஃபெசிலிட்டியை AngularJS நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இதனால் நிறைய வண்டியாக நம்ம எழுத வேண்டிய JavaScript கோடை அப்படியே ரிடியூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதுதான் ஃபவுண்டேஷன். இப்போது NG ஆப்னு இப்போ இந்த மாதிரி அட்ரிபியூட்டாக கொடுத்துருக்கோம். நம்ம ஒரு புது டைரக்டிவை க்ரியேட் பண்ணி அந்த டைரக்டிவை எலிமெண்ட் நேமுக்கு பதிலாக நம்மளுடைய AngularJSனுடைய டைரக்டிவையே எலிமெண்ட்டாகவே உபயோகப்படுத்திக்க முடியும். அதே மாதிரி ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கிளாஸ் கூடவே இந்த இதை நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். அப்போ என்ன ஆகும், அந்த கிளாஸ் எப்போ ஒர்க் ஆகணுங்கிறதையும் நம்ம டிசைட் பண்ணுற மாதிரி நம்மளால் பண்ண முடியும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது. அந்த டெக்ஸ்ட் பாக்ஸு ஏதாவது டைப் அடிக்கிற வரைக்கும் அது ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இருக்குங்க. ஏதாவது டைப் அடித்தா வேலிடான வேல்யூ என்ட்ரி போடுறாங்களான்னு பார்க்கணும். வேலிடாக போட்டாங்கன்னா ஒயிட்டாகவே இருக்கணும். இன்வேலிடாக வேல்யூ போட்டாங்கன்னா ரெட் கலரில் பேக்ரவுண்டு மாறிடணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவோம், நார்மலாக jQueryயில் அந்த எலிமெண்ட்டை எடுத்து அந்த எலிமெண்ட்னுடைய கீப்ரஸ் ஈவெண்ட்டை எடுத்து அங்கே அதை வேலிடேட் பண்ணும்போது தப்பாக இருந்ததுன்னா இந்த பர்டிகுலர் கிளாஸை அப்ளை பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு கிளாஸில் போய் இந்த AngularJSனுடைய டைரக்டிவை அட்டாச் பண்ணி விட்ருவோம். அப்படி அட்டாச் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதுவாக அப்ளை ஆகும், இல்லைனா குறிப்பிட்ட நேரத்தில் அதுவாக அப்ளை ஆகாமல் போயிடும். அப்போ என்ன ஆகுது, நான் JavaScript கோடிங் எழுதாமையே இந்த மாதிரி எஃபெக்டெல்லாம் க்ரியேட் பண்ண முடியும். சிம்பிளாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, இப்போது மேக்ஸிமம் நம்ம எப்படி உபயோகப்படுத்துகிறோன்னா இந்த அட்ரிபியூட்டாக தான் உபயோகப்படுத்துகிறோம். பாருங்கள், NG கிளிக்குங்கிறது ஒரு அட்ரிபியூட். நமக்கு பார்த்த உடனே தெரியணுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. என்ன அப்படின்னா, எல்லா AngularJSனுடைய டைரக்டிவனுடைய பேரையும் NG- அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸோடு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், NG- கண்ட்ரோலர், NG- கிளிக், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது இப்போது இந்த அட்ரிபியூட்டில் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் எலிமெண்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம், கிளாஸாகவும் யூஸ் பண்ணலாம், கமெண்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம். இதுதான் பேஸ். இதை பேஸ் பண்ணி தான் மற்ற எல்லா விஷயங்களும் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த டைரக்டிவ் அப்படிங்கிற ஏன் இதை அட்ரிபியூட்னே கொடுத்துருக்கலாமே அப்படின்னா, அட்ரிபியூட் அப்படின்னா எலிமெண்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். பட் இந்த 4 இடத்துலையும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால இவங்க என்னென்னு பேர் வச்சுட்டாங்கன்னா டைரக்டிவ்னு பேர் வச்சுருக்காங்க, அவ்வளவுதான். பட் ஒவ்வொன்றும் ஒரு எக்ஸாம்பிளோடு பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப தெளிவான ஐடியா கிடச்சிரும். வாங்க நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. எக்ஸலண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க. மேலும் எங்களுடைய அனைத்து கோர்ஸ் என்னென்ன வச்சுருக்கோன்றதை பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக படிங்க. தேங்க்யூ.